ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எங்கே மூஞ்சி பாதி கழுவியும் கழுவாமல் கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்படி காலையில் எழுந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு தோசை 2 சுட்டு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி ஏன் நான்வெஜ் வாங்கலான்னு போனோம். அப்படியே போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து பஞ்சாபில் பார்த்தோம் அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியும் நம்ம சவுத்தில் எப்படி விவசாயம் பண்ணுவாங்களோ, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுவாங்க. அப்படியே கறிக்கடை வந்தாச்சு. கறிக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து போட்டி வாங்கிட்டு மட்டன் கொஞ்சம் வாங்கிட்டு சிக்கன் ஈரல், அந்த கல்லீரல் கொஞ்சம் வாங்கினோம். அது வந்து சில்லி போடுறதுக்கு நல்லா இருக்கும்ல, ஸோ அதனால் அது கொஞ்சம் வாங்கினோம். அது 2ஐயும் வாங்கிட்டு அப்படியே மட்டனை பார்த்த உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்போ வேணாலும் கிடைக்கும். அப்படியே வாங்கிட்டு 2 பேரும் வீட்டை பார்க்க கிளம்பியாச்சு. பஸ்ஸை பார்த்த உடனே நம்ம ஊர் பார்க்குறதுக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. ஆஹா, நம்ம ஊருக்கு போகலாம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாயாக ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் வந்துச்சு. அப்படியே 2ஐயும் பார்த்துட்டு வந்து வேக வேகமாக 2 தோசையை ஊற்றி அபக்குன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா மட்டன் உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள். இங்கே வந்து 500 rupees 1 கிலோ மட்டன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா போட்டியோட விலை வந்து 1 கிலோ 100 ரூபா தான் போட்டி. அந்த சிக்கனோட இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அரை கிலோவே வந்து 50 rupees தான். நம்ம ஊரில் எவ்வளோ அப்படிங்கிறத, ஏன்னா நான் இங்கே வந்து ரொம்ப நாள் மறந்துருச்சு. யாரும் என்னை திட்டாதீங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் எவ்வளோ ரேட்டெல்லாம் மறந்துச்சு. மட்டன் மட்டும் எனக்கு தெரியும் 800 or 900. பட் உங்கள் ஊரில் எவ்வளோ அப்படிங்கிறது சொல்லுங்கள். அப்படியே 2 எப்பயும் வாங்குகிற கடைங்கிறதுனால 2 டில்லி ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்படியே 2ஐயும் வாங்கிக்கிட்டு பாய்னு சொல்லிவிட்டு வந்தாச்சு. இப்போ நான் குக் பண்ண போகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் இன்றைக்கி என்னென்ன சமைச்சேங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த போட்டி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். சுடுதண்ணிலாம் வைக்க தேவையில்ல, லைட்டாக கையில் வந்து தேய்ச்சி விட்டு வேகமாக எடுத்தோம் அப்படின்னாவே வந்துடும். ஸோ வந்து இதுக்கு ரொம்ப ரிஸ்க் பண்ண தேவையில்ல, ஈஸியாக வந்துடும், ஈஸியாக கழுவிக்கலாம். இன்றைக்கி என்ன குக்கிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக மறக்காமல் போடுறேன். என் வீடியோவை மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க மக்களே. உங்கள் ஊரில் மட்டன் எவ்வளோங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் காத்திருப்பேன். அடடே, மியூசிக்லாம் அசத்துதே. என்ன இது உணவு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா கொடை சூப்பரா இருக்கு. சாரி சுதாகர், என்ன உணவு சொல்லுங்க? இதுக்கு பேர் வந்து மொஹிங்கான்னு சொல்லுவாங்க. மொஹிங்கா, ஓகே. என்னமா பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கேம்மா. ஓகே, யாரா டேஸ்ட் பண்ண விருப்பப்படுறீங்களா? வாங்க, இதோ வந்துட்டேன். சூப்பர் சாப்பாடு. அத்தம் மொய்யா இதெல்லாம் சொல்றாங்கல்ல, இது தவிர என்னென்ன ஐட்டம்லாம் இருக்கு பர்மால? என்ன கடை பேர் இது? அத்தோ, பேஜோ, மொழினியா, கவுசே. எங்க ஊர் பிரியாணி கொஞ்சம் ஸ்வீட்னஸா இருக்கு. ஆனா இங்க இருக்கிற பிரியாணி டிஃபரெண்ட். தக்காளி போட்டு ஒரு மாதிரி நொழுப்பி ஆக்குறாங்க. லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அடுத்த உணவு யாரு? எந்த ஊர்ல இருந்து இருக்கீங்க? மதுரை தானே எல்லாரும்? மதுரை. உங்க உணவு எடுத்துட்டு வாங்க. டேய், வேமா ரெடி பண்றா, பசிக்குதுடா. இது புளியோதரை. சார், புளியோதரை நாங்க கண்டுபிடிக்கலனாலும் எங்களுக்கே உண்டான உணவு மாதிரி இப்ப ஆயிடுச்சு சார்.